வாங்க மக்களே 10 நிமிஷத்தில் ஒரு பொரியல் பண்ணலாம் வாங்க. சிம்பிளாக பண்ணலாங்க, டேஸ்ட்டாகவும் இருக்கும். கடாயில் எண்ணெய் ஊற்றுங்க, கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க, கடலப்பருப்பு கொஞ்சம் போடுங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெங்காயம் போட்டுக்கோங்க, நான் ஒரு வெங்காயம் போட்டுக்கினேன். 10 பல் பூண்டு தட்டி போட்டுக்கோங்க, காஞ்ச மிளகாய் 3 போட்டுக்கோங்க, கருவேப்பிலை போட்டு நல்லா வதங்கட்டும். தாளிப்பில் கோஸ் போட்டுக்கோங்க, நல்லா கலரி கொடுங்க. உப்பு போட்டுக்கோங்க தேவையான அளவு. கல் உப்பு வந்து யூஸ் பண்ண கற்றுக்கோங்க, ரொம்ப சால்ட்டு கம்மி பண்ணிக்கோங்க எல்லோரும். அதுக்கு வந்து ஒரு மசாலா ரெடி பண்ணலாங்க. சோம்பு, பச்சை மிளகாய், தேங்காய், அரை மூடி தேங்காய் எடுத்துக்கினேன். தேங்காய் எவ்வளோ போடுறோமோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. வத்த குழம்புக்கு வந்து சைடிஷாக வச்சுக்கணுமுன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த கோஸ் கூட்டு. காரமே வந்து பச்சை மிளகா, குழந்தைங்க சாப்பிட்றதுன்னா காரம் கம்மி பண்ணிக்கோங்க. எல்லாம் வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து அப்படியே தம் போட்டு வைங்க. தண்ணியே வேணாங்க, இதே போதும். தண்ணி இறங்கும். காரக்குழம்பு, கோஸ் கூட்டு, அப்பளம், ரசங்க, இன்றைக்கி பருப்பு ரசம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்